வெல்கம் டு அஃப்ராஸ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸசைஸ் 6.2ல் 5th சம் தான் பார்க்க போகிறோம். இங்கே வந்து அவங்களே டயக்ராம் கொடுத்துட்டாங்க. அ ஃப்ளாக் போல் ஆஃப் ஹைட் ஹெச் மீட்டர்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அதாவது ஒரு ஃப்ளாக் போல் இருக்கான், இங்கே இருக்குது பாருங்கள். அது வந்து ஹெச் மீட்டர் ஹைட்டில் இருக்கான். அந்த டாப் ஆஃப் த ஹெமிஸ்பியரிக்கல் டோம்னா இது தாங்க. நான் சொன்னல, போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன். ஹெமிஸ்பியரிக்கல் டோமுக்கு மேலே நிற்கிதான். அது வந்து 6 மீட்டர்ஸ். அந்த டோமோட ரேடியஸ் வந்து 6ன்னு சொல்லிட்டாங்க. A man is standing 7 meter away. ஒரு மேன் வந்து 7 meter away, அதாவது இந்த ஃபஸ்ட்டு பார்ட் இருக்கு இல்லையா, இதுதான். ஓகே, 7 meter அவேல அவர் நிற்கிறாரு. அந்த டோம்லேருந்து அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா 7 meter அவேலேருந்து அந்த ஃப்ளாக் போலோட டாப்பை பார்க்குறாரு. அது 45 டிகிரின்னு சொல்லிட்டாங்க. இன்னும் ஒரு 5 மீட்டர் தள்ளி போய் நின்று அவர் என்ன பார்க்குறாரு அப்படின்னா இந்த டோம் இருக்கு இல்லையா, இதோட பாட்டம் அவர் பார்க்குறாரு. அது வந்து 30 டிகிரி ஃபேஸ் பண்ணலாம். ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த போல். அந்த ஃப்ளாக் போல் இருக்கு இல்லையா, ஹெச் மீட்டர்னு கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதையும் ரேடியஸ் ஆஃப் த டோம் 6 மீட்டர்ஸ்ன்னு கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதையும் தான் நம்மளை வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ எனக்கு தெரியும் டயக்ராம் இதில் கிளியராக இல்லைன்னு, நம்ம இப்போ பார்க்கலாம் வாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா புக்கில் டயக்ராம் நம்மளுக்கு இப்படி தான் கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் கிளியராக உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? இப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நேமிங்ஸ் கொடுத்துக்கலாம். ஏபிசிடின்னு. நம்மளுக்கு இந்த சைடு மட்டும் தான் எடுக்க போகிறதுனால இந்த சைடு மட்டும் கொடுத்துருக்கேன். இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா பித்தாகரஸ் தியரம் நம்ம போடுவோம் இல்லையா, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குது. அப்போ இதோட ரேடியஸ் இதோட ரேடியஸ் சேம்னால நான் இதை 6ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஏபிசிடின்னு நான் வந்து வேல்யூஸ் வந்து, அதாவது அந்த நேமிங்ஸ் வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு tan 30 டிகிரி தான் நான் வந்து கண்டுபிடிக்க போகிறேன். வாங்க கண்டுபிடிக்கலாம். tan 30 டிகிரி ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். இப்போ tan 30 டிகிரி சொல்லிட்டாங்களா, tan 30 டிகிரி டிகிரி போடலையா, சரி ஓகே. ஃபஸ்ட்டு அந்த மேன் வந்து என்ன பண்ணுறாரு, 5 மீட்டர் தள்ளி போயிட்டு அந்த போலை பார்க்குறாரு இல்லையா, சாரி அந்த அது டோம் பார்க்குறாரு இல்லையா, அதை தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 30 மீட்டர் இங்கே இருக்குது. அப்போ ஆப்போசிட் இது, அட்ஜசன்ட் இது ஃபுல்லாகவே வரும். ஸோ ஆப்போசிட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 6. ஆப்போசிட் வந்து இது, அப்போ 6. அட்ஜசன்ட் வந்து இங்கே கீழே இருக்க 3மே வந்து அவர் என்ன பண்ணுவார், கவர் பண்ணி பார்ப்பார். அப்போது 7 + 5 12 + R. அப்போனா R + 12 அப்படின்னு நான் எழுதிக்கிறேன். R + 12ன்னு எழுதிக்கிறேன். இப்போது அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா 30 டிகிரியோட வேல்யூ 1/√3. இப்போ நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா R + 12 = R√3 அப்படின்னு மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் வந்து அங்கே எழுதியிருக்கதை திரும்பி ஒரு தடவை எழுதுகிறேன். R + 12 = √3R. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா R√3 √3R ரெண்டுமே ஒன்று தான். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா R எல்லாம் ஒரு சைடு, அப்போ 6, இந்த √3R வந்து இந்த சைடு வரும்போது -√3Rன்னு வரும். -12 இது இந்த சைடு போகும்போது -12 நம்மளுக்கு என்ன வந்துடும், மாறி வந்துடும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதில் R காமன் இருக்கிறதுனால 6 வெளில எடுத்துட்டேன் அப்படின்னா 1 - √3 = -12ன்னு வரும். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த 6 இப்படியே வச்சுட்டு இந்த -12ஐயும் இந்த 1 - √3ஐ இந்த சைடு எடுத்துகிட்டு போயிடுறேன். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா மேலே 12 இருக்கா, √3 கிட்ட மைனஸ் இருக்குது, 12 கிட்டேயும் மைனஸ் இருக்குது. ஸோ அப்படி நம்மளுக்கு இருக்கக்கூடாது அப்படின்ற காரணத்தினால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதும் போது நம்மளுக்கு என்ன ஆகிடும், √3 மைனஸ் பண்ண, அதாவது √3 கிட்ட ப்ளஸ்ஸும் 1 கிட்ட மைனஸும் வந்துடும். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா டினாமினேட்டரில் √3 நம்மளுக்கு இருக்கக்கூடாது. அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா காஞ்சுகேட்ன்றது நம்ம 9th பார்த்துட்டு வரோம். அதாவது கீழே ரூட் இருந்தது அப்படின்னா அதோட ஆப்போசிட் சைன் கூட மல்டிப்ளை பண்ணுவோம். இப்போ கீழே எனக்கு மைனஸ் இருக்குது, ஸோ அதனால் நான் ப்ளஸ்ஸோட மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். R = இப்போ நான் 12ஓட மல்டிப்ளை பண்ணேன்னா 12 √3 + 1 அப்படின்னு வரும். இப்போது √3 என்ன ஆகிடும், 3 ஆகிடும். மைனஸ் இன்ட்டு மைனஸ், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ், -1 மாறிடும். ஓகேவா? இது வந்து அதாவது A + B A - B ஃபார்முலா பார்த்துருக்கோம் இல்லையா, A + B A - Bயோட ஃபார்முலா என்ன, A² - B² வரும் இல்லையா, A + B A - B A² -
பி ஸ்கொயரோட ஃபார்முலா a + b a - b வரும் இல்லையா. ஸோ அதுதான் வந்து நம்ம இந்த இடத்துல எழுதியிருக்கோம். ஓகேவா. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கான்ஜுகேட் பண்ணி நம்ம எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த 2 இந்த இடத்துல நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும், √3 + 1. இந்த இடத்துல நம்ம 3யும் 1யும் மைனஸ் பண்ணோம்னா 2 வந்துடும். ஓகேவா. இப்போ அடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த 2வையும் இந்த 12ஐயும் மல்டிப்ளேயில் இருக்கிறதுனால கேன்சல் பண்ணால் அப்போது 6. அப்போ √3 + 1ன்னு வந்துடுமா. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 6 √3 1.732 இங்கே ரஃப் காலம் போடுறேன் பாருங்கள். 1.732 + 1ன்னா இங்கே ஃபுல்லாக 0 வந்துடும். அப்போ 732 அப்படியே வந்து இங்கே 2. அப்போ 2.732ன்னு வந்துடும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 2.732வை பாயிண்ட் இல்லாமல் 6ஓட மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அதாவது நாங்கள் பாயிண்ட் வச்சுருக்கேன், பட் ஆனால் பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணாமல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். 2 6 12, 2 6 12, 6 3 18, 19, 6 7 48, 49, 6 2 13, 14, 15, 16. ஓகேவா. 6 2 12, 13, 14, 15, 16. இப்போ அடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ இது ஒரு தடவை கரெக்டானு செக் பண்ணிக்கலாம் வாங்க. 6 2 12, 6 3 18. ஓகே எல்லாமே கரெக்டாக நம்மளுக்கு வந்து வந்துருச்சு. இப்போ நான் வந்து 3 இது தள்ளி புள்ளி வைக்கணும், நான் வந்து வச்சுட்டேன். அப்போ ஆன்சர் 16.392. நீங்கள் ஃபுல்லாக போடணுன்னு அவசியம் இல்லை, 2 நம்பர் போட்டால் போதும் பாயிண்ட்டுக்கு அப்புறம். ஸோ ரேடியஸ் வந்து 16.39 மீட்டர்னு கண்டுபிடிச்சிட்டேன். ரேடியஸ் வந்து இதுன்னு கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ அடுத்து நான் tan 45 டிகிரி நான் வந்து கண்டுபிடிக்க போகிறேன். என்ன கண்டுபிடிக்க போகிறேன், tan 45 டிகிரி ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் கண்டுபிடிக்கிறேன். ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். இப்போ வந்து டயக்ராம் வந்து நம்ம இதில் பார்த்தோம் அப்படின்னா tan 45 டிகிரி இங்கே இருக்கா, அதோட ஆப்போசிட் என்ன வரும், இது மட்டும் இது வரும் ஃபுல்லாக. அப்போது h + r, அதாவது இதை பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து 45 கம்ப்ளீட்டாக வருது. அப்போ இங்கே r இருக்குது, இங்கே h இருக்குது. அப்போ r + r ஃபுல்லாக வரும், h + r ஃபுல்லாக வரும். கீழே பார்த்தீங்க அப்படின்னா 45ங்கிறதுனால இது மட்டும்தான், 5 வராது, 7 + r மட்டும்தான் வரும். அப்போனா ஆப்போசிட் என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா h + r. ஓகேவா. அப்போ அட்ஜசன்ட் என்ன வரும், r + 7 வரும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், tan 45 டிகிரி நம்மளுக்கு ஒன்றுன்னு தெரியும், இதை இப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் r + 7 = h + r. இப்போது ஆப்போசிட் சைடில் இருக்குது, இந்த சைடு வந்தால் மைனஸ் தான் ஆகும். ஸோ இது கேன்சல் பண்ணோம் அப்படின்னா h = 7 நம்மளுக்கு என்ன கிடச்சிரும், வேல்யூ கிடச்சிரும். h = 7ன்னு கிடச்சிரும். இதை நீங்கள் எப்படி எழுதணும் அப்படின்னா, அந்த 1 மார்க் கேரி ஆகும்ல, அது எப்படி எழுதணும் அப்படின்னா, அந்த 1 மார்க் கேரி ஆகிறதா இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அது எப்படி எழுதணும் அப்படின்னா h = 7 மீட்டர் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் 1ன்னு போட்டு height of the pole. ஓகேவா. height of the pole = 7 மீட்டர்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா radius of the டோமோட ரேடியஸ் தானே கண்டுபிடிச்சோம், அதோட வேல்யூ 16.39 மீட்டர்னு கண்டுபிடிச்சிட்டோம். அவ்வளோதான் இந்த சம். வாங்க 6th சம் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம எக்ஸசைஸ் 6.2ல் 6th சம், அதாவது இந்த எக்ஸசைஸோட லாஸ்ட் சம் தான் பார்க்க போகிறோம். வாங்க. இந்த டாப் ஆஃப் அ 15 மீட்டர் ஹை டவர், அதாவது ஒரு டவர் இருக்கான், அது 15 மீட்டர்னு சொல்லிட்டாங்க. அது வந்து ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் தான் இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாகவே பார்த்துட்டு வந்திருக்கோம். அது என்ன அப்படின்னா டாப், அதாவது பாட்டம்லேருந்து டாப்புக்கு பார்ப்பாங்க, அதுதான் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். என்னது, 60 டிகிரின்னு சொல்லிட்டாங்க. வித் த பாட்டம் ஆஃப் அன் எலக்ட்ரானிக் போல், அதாவது ஒரு எலக்ட்ரானிக் போலோட பாட்டம் பார்க்குறாங்களா, அந்த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன், அதாவது எலக்ட்ரானிக் போலோட பாட்டம்லேருந்து ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் 30 டிகிரி மேக் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போது வித் த டாப் ஆஃப் த போல், அதாவது அந்த போலோட டாப்லேருந்து வாட் இஸ் த, அப்போது ஹைட் ஆஃப் த எலக்ட்ரிக்கல் போல் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. பார்த்துடலாமா. இதுக்கு டயக்ராம் இல்லை, நம்ம தான் போடணும், வாங்க பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டவர் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா. அந்த டவரோட ஹைட் வந்து ஃபுல்லாகவே, அந்த டவரோட ஹைட் ஃபுல்லாகவே 15 மீட்டர் தான் நம்மளுக்கு. ஓகேவா. இப்போது அதுக்கு பக்கத்தில் ஒரு எலக்ட்ரிக்கல் போலுமே இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது வந்து கிரவுண்டு. ஓகேவா. இப்போ நம்ம என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த எலக்ட்ரிக்கல் போல் இருக்கு இல்லையா, அதோட டாப்லேருந்து டவரோட டாப்புக்கு
பார்க்குறாங்க. அதாவது ஒரு ஆங்கிள் மேக் ஆகுது. ஸோ ஆங்கிள்னால் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இது ஆங்கிள் மாதிரியா இருக்குது பார்க்க? இல்லை. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன், இதுக்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கிறேன். ஸோ இந்த இடத்துல அவங்க பார்க்கும்போது 30 டிகிரின்னு சொல்லிட்டாங்க. இப்போ அடுத்து எலக்ட்ரிக் போலோட பாட்டம் இருக்கு இல்லையா, அதுலேருந்து டவரோட டாப்புக்கு பார்க்குறாங்களா, அது வந்து 60 டிகிரின்னு சொல்லிட்டாங்க. இப்போது இது நம்மளுக்கு தெரியாது இல்லையா, ஸோ எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ இது எக்ஸ்னால் நம்மளுக்கு என்ன வரும், இதுவுமே எக்ஸ்ன்னு தான் வரும். இப்போது இது ஃபுல்லாக 15 சொல்லிட்டாங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, எலக்ட்ரிக் போல் இது. ஓகேவா? எலக்ட்ரிக் போல், இது டவர். ஓகேவா? இது டவர். இப்போது எலக்ட்ரிக் போலோட ஹைட்டு தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ ஹெச் தெரியாது. அப்போ இந்த அளவு, ஓகேவா, இந்த அளவே தான் இங்கேயும் இருக்கும். அப்போது இது ஹெச்னா அப்போ இதுவும் நம்மளுக்கு என்னவாக தான் இருக்கும், ஹெச்சாக தான் இருக்கும். ஸோ இதை நம்ம என்ன எடுத்துக்கலாம், ஹெச்ன்னு எடுத்துக்கலாம். இப்போது இது ஹெச்னா அப்போ இதுலேருந்து டோட்டல்லேருந்து இதை ஹெச்சை மைனஸ் பண்ணுறோம், நமக்கு என்ன கிடச்சிரும், இந்த பாட்டு கிடச்சிரும். அப்போது 15 மைனஸ் ஹெச், அவ்வளோதான். வாங்க பார்க்கலாமா? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன எடுத்துக்கலாம், tan 60 டிகிரி எடுத்துக்கலாம். tan 60 டிகிரி எடுத்துக்கலாம். ஆப்போசிட் பை அட்ஜசன்ட், இப்போது tan 60 டிகிரி ஆப்போசிட் என்னது, இதுதான். ஆக்சுவலாக நீங்கள் தானே சொன்னீங்க இது ஃபுல்லு தானே அப்படின்னு கேட்டிங்க. அப்படின்னா இது பாருங்கள், இது ஃபுல் ட்ரையாங்கிளுமே இங்கே எடுக்குது. அப்போனா நம்ம 15யுமே எடுக்கணும். ஓகேவா? அப்போ ஆப்போசிட் 15 தான், வேறு எதுவும் வராது. அதுக்கப்புறம் அட்ஜசன்ட் வந்து நம்மளுக்கு எக்ஸ் தான். இங்கே நான் எக்ஸ்ன்னு போட்டுக்கிறேன். tan 60 டிகிரியோட வேல்யூ என்ன, √3 டிவைடட் பை 1 போட்டு நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். எக்ஸ் √3 = 15. ஓகேவா? இப்போது நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ தானே வேணும், √3யோட வேல்யூ வேணால. அப்போ 15 டிவைடட் பை √3ன்னு எடுத்துக்கிறேன். டினாமினேட்டரில் √3 இருக்கவே கூடாது. டினாமினேட்டரில் என்ன பண்ணக்கூடாது, இங்கே √3 இருக்குது, இந்த சைடு நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ டினாமினேட்டரில் √3 இருக்கவே கூடாது. ஸோ அதனால் நான் காஞ்சுகேட் பண்ணுறேன். 9th இதை வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம், போன சம்லேயும் நம்ம பார்த்தோம். ஸோ நான் வந்து காஞ்சுகேட் பண்ணுறேன். ஸோ ப்ளஸ் மைனஸ் இருந்தால் தான் ஆப்போசிட் சைனால் பண்ணணும். ப்ளஸ் மைனஸ் எதுவுமே இல்லைன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், சைன் இல்லாததுக்கு அப்படியே நம்ம வந்து போட்டு காஞ்சுகேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் காஞ்சுகேட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 15√3 கீழே 3 வந்துடும். 3யையும் 15யும் நான் கேன்சல் பண்ணேன், எனக்கு என்ன வரும், 5√3 மீட்டர். அப்போ எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு என்னென்னு கிடச்சிச்சு, 5√3 கிடச்சிச்சு. இப்போ நம்மளுக்கு கொஷினில் வந்து என்ன பண்ணலாம் அவங்க பாருங்கள், இது வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், √3 மல்டிப்ளை பண்ணி 3 போட்டுக்கிறேன், 15√3 இந்த 3 இதையும் கேன்சல் பண்ணி 5√3ன்னு வந்துடுச்சு. இப்போ அவங்க கொஷினில் நம்மளுக்கு √3யோட வேல்யூ 1.732ன்னு கொடுக்கல. அப்போனா நம்ம √3 வேல்யூ கண்டுபிடிக்க தேவையில்லை. ஸோ ஜஸ்ட் நான் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். ஓகேவா? இப்போ அடுத்து நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, நான் எக்ஸோட வேல்யூ கொடுத்துருந்தேன்னா இன்னும் இதை நான் இந்த சம்மை கண்டினியூ பண்ணியிருப்பேன். பட் அவங்க வந்து நம்மளுக்கு √3யோட வேல்யூ கொடுக்காதனால அப்படியே போட்டுக்கிட்டோம். அடுத்து நான் tan 30 டிகிரி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ஆப்போசிட் பை அட்ஜசன்ட்னு வரும். நம்மளுக்கு இந்த tan 30 டிகிரி பாருங்கள், இங்கே இருக்கா, எங்கே ஃபார்ம் ஆகுது, இங்கே ஃபார்ம் ஆகுது. அப்போ ஆப்போசிட் இது, அட்ஜசன்ட் இது. ஆப்போசிட் இது தான். அப்போ 15 மைனஸ் ஹெச், அட்ஜசன்ட்டு எக்ஸ். அப்போ ஆப்போசிட் என்ன எழுதணும், 15 மைனஸ் ஹெச், அட்ஜசன்ட் எக்ஸ். 30 டிகிரி என்னது, 1/√3. இப்போ நான் இந்த எக்ஸை இந்த சைடு மல்டிப்ளை பண்ணி இந்த √3 நான் இந்த சைடு மல்டிப்ளை பண்ணி எழுத போகிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், எக்ஸ் இந்த சைடு மல்டிப்ளை பண்ணி எழுத போகிறேன். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, எக்ஸ் வந்துடும் ஈக்குவல் அந்த சைடு இருக்க 15 மைனஸ் ஹெச் அப்படியே இருக்கும், √3 வந்துடும். ஓகேவா? இப்போ நான் இந்த √3 இது ரெண்டுத்துக்குமே காமனானதா. அப்போ நான் உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா 15√3 மைனஸ் h√3 அப்படின்னு வரும். 15√3 மைனஸ் h√3. இப்போது h√3 அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த சைடு எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஏன் நான் சொல்கிறேன்னா, நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ நம்ம இப்போ தான் கண்டுபிடிச்சோம். நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ என்ன பண்ணோம் தெரியும், இப்போ தானே நம்ம கண்டுபிடிச்சோம். ஸோ அதனால் எக்ஸை நம்ம இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா இட்ஸ் ஈஸி டு ஃபைண்ட். ஸோ அதனால் நம்மளுக்கு என்ன தேவை, ஹைட்டு தான் தேவை. ஸோ அதனால் நான் ஹெச் இந்த சைடு எடுத்துகிட்டு வந்து அதை கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ இந்த 15√3 அப்படியே வச்சு இந்த மைனஸ் ஹெச் இந்த சைடு எடுத்துகிட்டு வந்தால் ப்ளஸ் ஆகிடும், இந்த ப்ளஸ் எக்ஸ் இந்த சைடு எடுத்துகிட்டு வந்தால் என்ன ஆகிடும், மைனஸ் எக்ஸாக மாறிடும். அப்போது எக்ஸோட வேல்யூ என்ன, எக்ஸோட வேல்யூ 5√3. எக்ஸோட வேல்யூ என்ன, 5√3. அதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன்னா இப்போ h√3 அப்படியே வச்சுட்டு இது ரெண்டுத்தையும் நான் மைனஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 10√3 வரும். என்ன வரும், 10√3 வரும். இப்போது எனக்கு ஹெச் தான் வேணும், √3 வேணாம். ஹெச் தான் எனக்கு வேணும், √3 வேணாம். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா √3யை இந்த சைடு எடுத்துகிட்டு போகிறேன்.
அப்போனா 10√3 டிவைட் பை √3. மேலே √3 கீழே √3 கேன்சல். அப்போ ஹெச்சோட வேல்யூ என்ன 10 மீட்டர். ஹெச்சோட வேல்யூ 10 மீட்டர். இப்போ லாஸ்ட் பாயிண்ட் நீங்கள் எழுதலைன்னா உங்களுக்கு 1 மார்க் கம்மி பண்ணிடும். அது என்ன அப்படின்னா த ஹைட் ஆஃப் த electrical pole is 10 meter. அந்த இடத்துல நம்ம எக்ஸு கண்டுபிடிச்சதுக்கு அவங்க எதுவுமே கேட்கல, எலக்ட்ரிக்கல் போலோட ஹைட் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம எழுத தேவையில்லை. அவ்வளோதான் இந்த சம். இந்த சம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு விடுங்க. பாய்.